பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு புழுங்கரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு, இனிப்புக்கு ஏற்ற அளவு தானே தவிர மற்றபடி அளவெல்லாம் கிடையாது இதுக்கு. தேங்காய்ப்பும் தேவையான அளவு, ஒரு 4 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. பால் கொழுக்கட்டை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கிரைண்டரில் அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இந்த அளவுக்கு மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட போனாலும் நம்ம காட்டன் துணியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னாக்கா உங்களுக்கு கெட்டி ஆகிக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு தண்ணி ஒரு 2 லோட்டா ஊற்றுறேன். தண்ணி 2 சொம்பு ஊற்றுறேன். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. பத்தலைன்னா ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி முறுக்கச்சில் இந்த தட்டு இது மாதிரி இருக்கிற முறுக்கு புளிகிற இந்த தட்டில் ப்ளைனாக இருக்கிறதுல எப்போதுமே எல்லோரும் இது மாதிரி உருட்டி போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது மாதிரி புளிஞ்சா நீங்கள் இதில் தண்ணியில் கரைஞ்சிரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். தண்ணி நல்லா கொதிச்சோனையும் இது மாதிரி புளிஞ்சிங்கன்னா வெந்தோடனே மேலே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இது மாதிரி நல்லா மேலே வந்துடும். வெந்துருச்சுன்னா இது மாதிரி நல்லா முறுக்கு மாதிரி மேலே வந்துடும். இது மாதிரி மேலே வந்துட்டாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை ஒரு தட்டில் அப்படியே அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒவ்வொன்றா உருட்டி அதுக்கப்புறம் அதில் போடுறதுக்கு இது ரொம்ப சாப்பிடவும் நல்லா மெலிசாக நல்லா இருக்கும். அந்த இனிப்பெல்லாம் இறங்கி இது எல்லாத்தையும் அரிச்சு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு குழாயாக புளிஞ்சு விட்டு அப்படியே அரிச்சு எடுத்து வச்சுருக்கதை மறுபடியும் இந்த தண்ணியிலே போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய்ப்பு தேவையான அளவு. இன்னைக்கு வச்சுருக்க ஏலக்காய் பொடி. இது தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், இஞ்சிக்கும். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முறுக்கு உலக்கில் புளிஞ்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.